ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 9th சம். A solid sphere of radius x centimeter is melted and cast to a shape of solid cone of same radius. ஓகேங்களா. ஸோ ஸ்பியரை இது கோனாக மாற்றுறோம். த ஹைட் ஆஃப் த கோன் என்னன்னு கேட்குறாங்க. ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ பாருங்கள் 9th சம் பார்ப்போம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஏன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியரை தான் நம்ம என்னவா மாற்றுறோம், வால்யூம் ஆஃப் கோனாக மாற்றுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஓகேங்களா. ஸோ ஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன, வால்யூம்க்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பையும் காமன், இங்கே 3யும் காமன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ரேடியஸ் வந்து என்னவா சொல்லியிருக்கான், ரெண்டுமே சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து எக்ஸு அப்படின்னு சொல்லியாச்சு. கோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரேடியஸ் தான், எக்ஸு தான். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 4x³ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஸோ இங்கே x³ இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கட் பண்ணலாம். அதாவது x³ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயரையும் கட் பண்ணால் மீதி எனக்கு இருக்கக்கூடியது எக்ஸு தான். ஸோ என்ன இருக்குது, 4x ஈக்குவல் டு ஹச். அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த ஹைட் ஆஃப் த கோன் தான் கேட்டிருக்கான். ஸோ ஹச்சுன்றது என்னது, ஹைட்டு. அப்போ ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னது, 4x அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இதுதான் கரெக்டாக ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 10th சம். A frustum of a right circular cone is of height 16 cm with radii of its ends as 8 cm and 20 cm. So h வந்து 16, ஸ்மால் ஆர் 8, கேபிட்டல் ஆர் 20. தென் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஃப்ரஸ்டம்கான வால்யூம்க்கான ஃபார்முலாவை போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். எழுதலாமா. ஸோ 10th சம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன ஃபார்முலா, 1/3 pi into r square plus r into r plus small r square into h. ஓகேங்களா. அது கொடுத்துருக்க கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா h is equal to என்னது, 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அடுத்தது ரேடி ஆஃப் என்ஸ், அதாவது ஸ்மால் ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், கேபிட்டல் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இதை இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுவோம். தள்ளி வச்சுக்கிறேன். 1/3 pi into capital R square capital R into small r. ஸோ 160 small r square 64 into h வந்து 16. ஓகேங்களா. ஸோ அகைன் இதை நான் இது பண்ணுறேன். ஸோ பை எழுதிக்கிறேன். 400 20 ஸ்கொயர்ன்றது 400, அதுக்கப்புறம் ஒரு 60 560, அதுக்கப்புறம் ஒரு 64 560 + 64 என்ன வரும், 624. ஓகேங்களா. இன்ட்டு 16. ஓகேங்களா. இப்போ 3 டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 133 2 3s are 6, அகைன் 2ல் 0 8. ஓகேங்களா. இப்போ 16 இன்ட்டு 208 மல்டிபிள் பண்ணி பாருங்கள் சைடில். ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்ப்போம். 28 32 33 28. ஓகே 3328 பையோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 32 into 28 pi. ஓகேங்களா. ஸோ வால்யூம்ன்றப்ப எல்லாமே சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் இங்கே இருக்குது, 3328 pi சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா. ஸோ 10th சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 11th சம். A shuttlecock used for playing badminton as the shape of the combination of shuttlecock அப்படின்றது என்னென்ன காம்பினேஷன் அப்படின்றத அவன் கேட்டிருக்கான். ஸோ இங்கே நான் வரைகிறேன் பாருங்கள். ஷட்டில்காக் அப்படின்றது நமக்கு இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஹெமிஸ்பியரில் சிம்சன் இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர்னு நினச்சிக்கோங்க. இது மேலே அந்த இறகெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இறகெல்லாம் இருக்கும், இங்கே வந்து இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கோனோட ஃப்ரஸ்ட்ரம். ஓகேங்களா. ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோனு ப்ளஸ் இது வந்து ஹெமிஸ்பியர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் ஆஃப்
ஷட்டில் கார்க்குக்கு காம்பினேஷன் ஆஃப் ஷேப் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ பிளேயிங் ஈஸி பண்ணிட்டு என்ன இருக்கும் பாரு, சிலிண்டரும் ஸ்பியரும் இருக்குது, கண்டிப்பாக இல்லை. ஸ்பியரும் கோனும் கண்டிப்பாக இல்லை. ஹெமிஸ்பியர் கோனு இங்கே பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் ஆஃபியா சாரி ஃப்ரஸ்டம் ஆஃபியா கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் இந்த இருக்கா. ஸோ ஃப்ரஸ்டம் ஆஃபியா கோன், அதாவது இது ஃபுல்லாக எடுத்தால் ஒரு கோனை பாதியில் கட் பண்ணதுனால இது ஃப்ரஸ்டம் ஆஃபியா கோனு ப்ளஸ் ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th sum பாருங்க. A spherical ball of radius r1 unit is melted to make 8 new identical balls each of radius r2 units. Then r1 is to r2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய பால் இருக்கு ஸ்பியரில், அந்த ஸ்பியரை மெல்ட் ஆக்கிட்டு சின்ன சின்ன 8 பால்ஸில் கொண்டு வர்றாங்க. ஸோ பெரிய பாலோட ரேடியஸ் r1, சின்ன பாலோட ரேடியஸ் r2 அப்படின்னா அந்த ரேடியஸுக்குரிய ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம 12th sum பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்ன ஹிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் பால் அப்படின்றது ஒரு பெரிய பால் வந்து 18 தானே. ஓகே, 8 ஸ்மால் நியூ பாலை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா வால்யூம் ஆஃப் அந்த பெரிய பால் ஓகேங்களா. ஸ்பெரிக்கல் பால் ஈக்குவல் டு இது வந்து ஸ்பெரிக்கல்ன்றப்ப ஸ்பியர் தான், அதனால் நான் ஸ்பெரிக்கல்னு எழுதுகிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால் ஈக்குவல் டு 8 இன்ட்டு அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற நியூ பால் ஓகேங்களா. அந்த சின்ன சின்ன பாலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை 8 அப்படின்னு சொல்கிறோம். 8 நியூ ஐடென்டிக்கல் பால் ஓகேங்களா. எப்படி எழுதும். இப்போ இதுதான் வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 8 ஐடென்டிக்கல் பால்ஸ் ஓகேங்களா. இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்தது. இப்போ இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெரிக்கல் பால் ஸ்பியருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பெரிய ஸ்பியருக்கு ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியஸ் வந்து என்னது r1 ஓகேங்களா. அதே இது இங்கே ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரேடியஸ் என்ன r2 சின்ன சின்ன பாலுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபார்முலா எழுதலாமா. இதுக்கான ஃபார்முலா அந்த ஸ்பியருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3/r3 ஆறுன்ற இடத்துல r1 போட்டுட்டேன் ஈக்குவல் டு ஸோ நம்பர் 8 இன்ட்டு சின்ன சின்ன பால் அப்படின்றப்ப அதே தான். ஸோ அதே வால்யூம் ஃபார்முலா தான் 4/3 இன்ட்டு பை இங்கே ரேடியஸ் r2ன்றப்ப r2³ ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஒரு 8 இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் காமனாக அதெல்லாம் கட் பண்ணுறேன். 4/3 பை ஓகேங்களா. ஸோ மீதி என்ன இருக்குது r1³ ஈக்குவல் டு 8 இன்ட்டு r2³ ஓகேங்களா. ஸோ அப்போ மீதி இருக்கிறத நான் எடுத்து எழுதுகிறேன். க்யூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு r2³. ஸோ அப்போ எனக்கு தேவையான ஃபார்முலா என்ன r1³ இவன் ரேஷியோ தான் கேட்டிருக்கான். r1³ r2³ என்ன ரேஷியோ அப்படின்ட்டு. ஸோ r1³ இது இங்கே வந்துருச்சுன்னா மேலே 8 இருக்குது, கீழே எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து க்யூபில் இருக்குது. ஸோ அப்போ க்யூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா r1 க்யூப் ரூட் க்யூப் ரூட் எடுத்தால் r1. ஸோ அப்போ 8ஐயும் இந்த பக்கம் க்யூப் ரூட் எடுத்தேன் ஓகேங்களா. டிவைடட் பை r2 எடுக்கிறேன், இங்கே வந்து 1 ஓகேங்களா. ஸோ 1 க்யூப் ரூட் எடுத்தாலும் அதே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஐ எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 க்யூப் ரூட்டு டிவைடட் பை 1 இன்ட்டு க்யூப் ரூட்டு. ஸோ 3 2க்கு அதாவது இங்கே 3 இருக்கிறதுனால 3 2க்கு ஒரு 2 இங்கே 1. ஸோ அப்போ r1:r2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சாரி ஓகே, இங்கே கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது 2:1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 1:2 கிடையாது. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது r1:r2 தான் கிடச்சிருக்கான். ஸோ அப்போ 2:1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். r1 தான் முதல் வரணும், r2 ரெண்டாவது வரணும். ஸோ r1 மேலே இருக்கணும், r2 கீழே இருக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.